بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் என்ற கிதாபினுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் உள்ள இலக்கிய நயங்கள், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சில் உள்ள இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தொடரிலே அல் முக்தாராத் நாம் 10வது பாடத்தை இங்கு நாம் அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் நாம் இலக்கியம் மட்டுமல்ல, அசலான நோக்கம் குர்ஆனுடைய ஆயத்துகள், வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான பயான்கள், பேச்சுக்கள், உரைகள், நசீஹத்துகள், உபதேசங்கள், அதன் மூலம் நாம் படிப்பினை பெற்று நம்முடைய அமல்களை, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது. இது அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியாத்துர் ரகீப் சார்பாக நமக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகவும் பயனுள்ள ஒரு செயல்பாடாக இருக்கிறது. நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நாமும் அதில் பங்கேற்க வேண்டும். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவை துஆக்கள் மூலமாக, தங்கள் கருத்துக்கள், சிந்தனைகள், உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக முழுமையாக தந்து முழு சப்போர்ட் செய்யுங்கள். அதோடு உங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத், அல்லாஹுடைய அருட்கொடை பொருளிலிருந்தும் இந்த நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த அளவு நன்கொடைகளை தாருங்கள். அதற்காக இங்கு அதனுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்களுடைய ஆதரவை இதன் மூலமும் தந்து அல்லாஹுடைய அருளை, திருப்தியை, அவனுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, நியாமத்துகளை கொண்டு மென்மேலும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் தந்தருவானாக. வாருங்கள், பாடத்திற்குள் நுழையலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹிதாபத்துல் முஅஜிஸத்து. அல் முஅஜிஸா என்பது அற்புதம் என்பதற்கு சொல்லப்படும். பொதுவாக அதாவது முஅஜிஸத்துன் என்று சொல்லும் போதே என்னன்னா, ஒன்று அதனுடைய பேச்சு அற்புதம், இன்னொன்று அதற்கு எதிர்த்தாக்கில் உள்ளது, அதற்கு எல்லா முன்னுள்ள அனைத்தையுமே இயலாமையில் ஆக்கக்கூடியது. இப்போ எப்படி குர்ஆனே முஅஜிஸா என்பதாக சொல்கிறோம், அது என்னன்னா வேறு அது அல்லாத மற்ற எல்லாமே அதற்கு கீழே பலகீனமாகிவிடும், அதற்கு முன்னால் நிற்க முடியாது. அப்போ அற்புதமான உரை, பயான், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு உரையை பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். முன்னாலும் அதே தொடர்தான் சென்று கொண்டிருந்தது. ஜவாமிஉல் கலிம் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சு, வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் அதற்குரிய அதில் உள்ள கருத்துக்கள் ஆழமானதாகவும் அழுத்தமானதாகவும் மனதிலே பதியக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அது சம்பந்தமான விஷயங்கள் சென்று கொண்டிருந்தன. அதில் ஒரு சில வாசகங்கள், ஒரு சில உரைகள் மட்டும் பாக்கியாக இருக்கிறது. அதையும் இங்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து இந்த பாடத்துடைய அற்புத உரையையும் நாம் காண இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يتعلى على الله يكذبه. தஅல்லா யதஅல்லா அப்படின்னா என்ன? யஹ்லிஃபு, சத்தியம் செய்கிறது. ومن يتعلى على الله يكذبه. யார் என் மீது துணிகிறானோ, அதாவது சத்தியம் செய்கிறானோ, என்னுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்கிறானோ, தஅல்லா யதஅல்லா, அதாவது அல்லாஹ்வின் மீது துணிந்து சட்டம் சொல்வது, அதேபோல் சத்தியம் செய்வது,
அலல்லாஹி அல்லாவின் மீது, யுகதிபுஹு நிச்சயமாக அவன் அவனை பொய்ப்பிக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் பொய் சொல்கிறான். ஒரு மனிதன் என்ன செய்யறான், இந்த மனிதனை பார்த்து சொல்கிறான் இவன் நரகத்திற்குள் தான் நுழைவான் என்பதாக சொன்னால், அதே போல் இவனை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதாக கூறுவதிருக்கிறதே, இது அல்லாஹ்வின் மீது ஒரு தீர்ப்பளிப்பது, அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்வது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்வதை போன்றிருக்கிறது. யுகதிபுஹு நிச்சயமாக அவன் அவனை பொய்ப்பிக்கிறான். இந்த இடத்துல ஹூங்கிற லமீர், இங்க லமீர் இருக்கிறதுனால அல்லாஹ் சொல்லலாம். என்ன அல்லாவை பொய்ப்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்யலாம், அவன் பொய்யை சொல்கிறான். ஏன்னு சொன்னா ஒருத்தர் அல்லாஹு தஆலா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யார் என் மீது ஒரு மனிதனை பார்த்து மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்கிறானோ, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்பதாக அவருடைய பார்த்து ஒருத்தர் சொன்னான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மன்னித்து விடுவான். யாரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து காமிச்சால அவனை மன்னிச்சுட்டு, உன்னுடைய அமல் எவன் அல்லாஹ்வின் மீது துணிவுபட்டு சொல்கிறானோ உன்னுடைய அமலை நான் வீணாக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்வதை அவன் மீது துணி பெறுவது இருக்கிறதே, அவனை பொய்ப்பிப்பதாக இருக்கிறது. எவன் மன்னிக்கிறானோ அல்லாஹு தஆலா அவனை மன்னித்து விடுகிறான். இதுக்கு எழுதும் போது யக்ஃபிர்னா ஒன்று மன்னிக்கிறது, அவங்களுக்குள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள், தவறான விஷயங்கள், அதாவது பொதுவாக மறைக்கிறதுன்னு சொல்லலாம். யஸ்தூர் அடுத்தவருடைய குற்றத்தை குறைகளை மறைக்கிறாரு. மறைக்கிறவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய குறைகளை குற்றங்களை மறுமையிலே மறைக்கிறான். ஒமை யஃபு யஃபுல்லாஹு அன்ஹு, ஒமை யஃபு யார் மன்னிக்கிறாரோ யஃபுல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவரை விட்டும் அவருடைய தொட்டு மன்னித்து விடுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக யஃபிருங்கிறதுக்கு மறைக்கிறதுங்கிற அர்த்தம் வச்சோம். அப்படி யாஃபுங்கிறதுக்கு உலக ரீதியான தண்டனைகளை மன்னிக்கிறான். உதாரணமா கிசாஸ் வாங்க வேண்டிய நிலை இருக்கு, இந்த இடத்துல அவனை மன்னிச்சு விடுறான். சரி, இதை நான் பெருசுப்படுத்தலை அப்படின்னு சொல்லி நினைச்சான், மன்னித்து விடுகிறான். இது போல செய்யக்கூடிய செயல் இருக்குத, இது இப்படி செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சான் அவனுடைய விஷயத்துல மன்னிக்கிறான். யாருங்க மன்னிக்கிறாங்களோ அதே மாதிரி நினைச்சான் அல்லாவும் மன்னிக்கிறான். குற்றவாளியை மன்னிச்சிடான், அவனுடைய அந்த செஞ்ச தவறையே அசரையே மன்னிச்சிட்டான், அவனுக்கே நினைச்சான் அல்லாவும் மன்னிச்சிடறான். ஒமை யக்லிமில் கைல யஜ்ருஹுல்லாஹ், யக்லிமில் கைல இணைத்து படிக்கும்போது யக்லிமில் கைல என்று நம்ம படிக்கிறோம். யஜ்ருஹுல்லாஹ் யார் விழுங்குகிறானோ அல் கைல கோபத்தை, யஜ்ருஹுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு, யஜ்ருஹு அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அப்படின்னா ஹூங்கிற லமீர் யாருங்கிறதுக்கு போகும். கோபத்தை விழுங்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். கோபத்தை விழுங்குதல் என்பது மிக உயர்ந்த ஒரு அமல். ஏன்னா கோபம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒல் காலிமீனல் கைல ஒல் ஆஃபீன அனின்னாஸ், இந்த ரெண்டு தன்மையுமே அல்லாஹ் குரான்ல முஹ்ஸினீன்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையா இருக்கு. கோபம் வந்துச்சுன்னா நினைச்சிருது, அதை வெளிப்படுத்துறது கிடையாது, விழுங்கிறது, மக்களை பொதுவாக மன்னித்து பழகுவது, இந்த தன்மைகள் உயர்ந்த தன்மையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் அல்லாஹ் சிஃபத்து முஹ்ஸினீன்களுடைய தன்மையில குறிப்பிடலாம். இந்த மாதிரி கோபத்தை விழுங்குவதனால உடம்புக்கும் நல்லது, அதே மாதிரி நம்முடைய மறுமைக்கும் நல்லதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, லைஸ ஷதீது பிஸ்ஸுராத்தி வ இன்னம ஷதீது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், உண்மையான வீரன் என்பது அடித்து வீழ்த்துவனை கொண்டு அல்ல, மாறாக எவர் கோபம் வரக்கூடிய நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, தன்னை நஃப்ஸை அடக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் வீரர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வமை யஸ்பிரு அலர் ரஸியத்தி, வமை யஸ்பிர் எவர் பொறுமையாக இருக்கிறானோ, அலர் ரஸியத்தி சோதனைகள் மீது, ஏன்னா இழப்பின் மீது பொறுமையாக இருக்க, ஒரு சோதனை ஏற்படுது, அதுல பொறுமையாக இருக்கான். யோ அவ்விதுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு பகரத்தை கொடுக்கிறான். அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப்னி கைரம் மின்ஹாங்கிற மாதிரி அதற்குரிய சிறந்த பகரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். சோதனை ஏற்படும் போது, கஷ்டம் ஏற்படும் போது பொறுமையா இருக்குது. பொறுமைங்கிறதும் எப்படின்னா
அசபுர இந்த சதுமத்தில் ஊலா, ஆரம்ப கட்டத்திலேருந்தே பொறுமையா இருக்குது. எல்லாம் புலம்பி தள்ளிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறது இல்லை, சரி பொறுத்து கொள்றம்பா என்று சொல்வது கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே பொறுமையாக இருப்பது சரி. இது அல்லாஹ்வின் பொறுத்து வந்து ஒரு சோதனையாக இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், பொறுத்து கொள்ளணும், ஒரு எண்ணம் உள்ளத்துல வரணும். ஒமை யத்பஉ சும்அத யுஸம்மிஉஹு அல்லாஹு பிஹ், எவன் பின்பற்றுகிறானோ, சும்அத்த என்றால் பேச்சை, அதாவது இந்த இடத்துல நல்ல பேச்சு கெட்ட பேச்சு ரெண்டுக்குமே சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல கெட்ட பேச்சு, அதாவது தவறான குறை சொல்வதை, அடுத்தவரை இது பண்ணுவதை யார் தேடிக்கொண்டு அலைகிறானோ, பின்பற்றிக் கொள்கிறானோ, யுஸம்மிஉஹு அல்லாஹு பிஹ், அல்லாஹும் அவனை கொண்டு கேட்க செய்வான். கேட்க செய்வான், அடுத்தவரை கேட்க செய்வான். இப்ப யார் ஒருவன் அடுத்தவரையுடைய அந்த குறைகளை வெளிப்படுத்துகிறான், அதை அறிவிப்பு செய்கிறான், அதை மறைக்காமல் அதை வெளிப்படுத்துகிறான், அவனை கேவலப்படுத்துகிறான் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய குறைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் பொதுவாக கேட்க செய்வான். படைப்பினர் அனைவருக்கும் முன்னாடி வச்சு என்ன செய்யறான், அவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்வான், கேட்க செய்வான் என்பதாக வருகிறது. அப்ப அதனால அடுத்தவருடைய குறைகளை தேடுவதோ, அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதோ, இது போன்ற விஷயங்கள் கூடாது. அது நமக்கே எனது திரும்ப அது நமக்கு எதிர்வினையாக வந்து அமையும் என்பது இதன் மூலம் தெரிகிறது. எவன் பொறுமையாக இருக்கிறானோ, அல்லாஹ் அவருக்கு பகரத்தை வழங்குகிறான். ஒரு எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் அவனுக்குரிய கூலி அதிகமா கொடுக்குறான், பன்மடங்காக்கி கொடுக்குறான். அல்லாஹ் அப்படின்னா அவனுக்கு மடங்கு பன்மடங்கு ரெட்டிப்பாக்கி கொடுப்பது. அமையாசில்லாக லகுங்கிற லமீரும் அந்த மண்ணுக்கு தான் போகுது. ஏன்னா யாருங்கிறது மண். அமையாசில்லாக எவன் அல்லாவிற்கு மாறு செய்கிறானோ, அல்திபுல்லா அல்லாஹ் அவனை தண்டனை கொடுக்கிறான், அவனுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வலி உம்மத்தி, யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக, என்னையும் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி வலி உம்மத்தி, ஆமீன். யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சமுதாயத்தையும் மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி வலி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சமுதாயத்தையும் மன்னித்து விடுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கும் கேட்டு நினைச்சாங்க, மன்னிப்பு தர்றாங்க. இது உம்மத்துக்கு ஒரு படிப்பினைக்காக சுட்டி காட்டுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க மாசூமீன்கள், நபிமார்கள். அதனால சொல்ற மாதிரி இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர் வ யுத்திம்ம நிஅமதஹு அலைக். அல்லாஹ் சொல்ற மாதிரி முன்பின் பாவங்கள் நபி மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என் மஃபிர்லிங்கிறது அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி, தன்னுடைய ரப்பின் முன்னாடி தன்னை பணித்து காட்டுவதற்காக வேண்டியும், உம்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டிற்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க, இந்த வழிமுறை காட்டியிருக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், அல்லாஹ்விடம் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவமன்னிப்பு தெரிகிறேன், லீ எனக்கும், வலக்கும் உங்களுக்கும். வலக்கும்னா என்னது, முழு உம்மத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, உம்மத்துக்கு நான் என்ன செய்றேன், பாவமன்னிப்பு தெரிகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லீ வலக்கும் என்பதுல எல்லாமே உள்ளடங்கும், எல்லாமே உள்ளடங்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹு தாலா நபியினுடைய இந்த துவாவில் நம்மையும் ஷாமிலாக நாமும் உள்ளே வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபியினுடைய இந்த மன்னிப்புடைய துவால நம்மையும் அல்லாஹு தாலா ஆக்கி அனுபவிவானாக. நம்முடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா இதன் மூலம் மன்னிப்பானாக. இதை தொடர்ந்து அடுத்து அல் ஹிதாபத்துல் முஅஜிஸா, பாருங்கள், அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவே வஹி தவழும் நாவாக இருக்கிறது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சும் அற்புதமான பேச்சு, அவங்களுடைய பேச்சே அற்புதம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அதனுடைய சுருக்கங்களை, அதன் சம்பவங்களின் சுருக்கங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வது பாடத்தை புரிவதற்கு இலகுவான ஒரு வழியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இங்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கனிமத் பொருட்கள் வரவு, 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கீடு, 3வது அன்சாரி சஹாபாக்களின் மணிவர்த்தம்,
நான்காவது சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நுழைவு. ஐந்தாவது அன்சாரிகளை ஒன்று சேர்த்தல். இந்த விஷயங்கள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவலின் பேரிலும் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருக்கின்றார்கள். அவர் கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களை ஒன்று சேர்க்கும்படியாக கட்டளையிடுகின்றார்கள். பின்பு அன்சாரி சஹாபாக்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்கள், அதனுடைய சுருக்கங்களைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதன் மூலம் அன்சாரி சஹாபாக்கள் எவ்வாறு நபியிடம் நடந்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமாதானப்படுத்தக்கூடிய முறையையும் நாம் இதிலே பார்ப்போம். இதில் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஹுனைனுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஹுனைனுடைய யுத்தம் நடைபெற்று முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனிமத்துடைய பொருள் வருகிறது. கனிமத்துடைய பொருள் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்துடைய பொருளை பங்கீடு செய்கிறார்கள். பங்கீடு செய்யும்போது பொதுவாக குறைஷிகள் இருந்து கொஞ்சம் இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் புதிதாக வந்த நபர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் இங்கும் அங்குமாக சிறிய ஒரு ஆட்டம் காணக்கூடியவர்கள், இது போன்ற தேவையுடைய இன்னும் இஸ்லாத்தோடு அவர்கள் இன்னும் இணைய வேண்டும் என்று நினைத்த அந்த நபர்களுக்கெல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளில் உள்ளவர்களிலிருந்தும் அதே போல் அரபு மக்களிலிருந்தும் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அன்சாரி சஹாபாக்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. அன்சாரி சஹாபாக்கள் என்பவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததிலிருந்து நபியோடு முழுமையாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்தவர்கள், எல்லா போர்களிலும் அதிகமாக கலந்து கொண்டு தியாகத்தை முற்படுத்தியவர்கள். ஒரு இடத்திலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் கஷ்டமான, துயரமான, அதாவது தியாகம் செய்யக்கூடிய இடங்கள் வந்தால் கூட்டம் கூட்டமாக அதற்காக முன் வருகிறீர்கள், தியாகத்துக்காக உங்களை முற்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தோஷமான அல்லது ஏதேனும் ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்கள், பொருட்கள் வந்தால் அதுபோன்ற நேரத்தில் நீங்கள் மிகவும் குறைவாக வருகிறீர்கள். அதாவது மறுமைக்காக அதிகமாக கூட்டம் கூட்டமாக முன்னாகிறீர்கள், உலகத்துடைய விஷயத்துல ரொம்ப குறைவாக முன் வருகிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை ஒரு இடத்திலே புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அன்சாரி சஹாபாக்களுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் வழங்கவில்லை. அப்போ இந்த விஷயம் அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சிறிய மன வருத்தத்தையும் மனசுல ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தரவில்லையே, குறைஷிகளுக்கே கொடுத்திருக்கிறார்களே, என்ன விஷயம் என்ற விஷயத்திலே அவங்க யோசிக்கிறது என்னன்னு சொன்னா, அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லக்கிய வல்லாஹி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்மை அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமஹுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப உதவியா இருந்தோம், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாளர்கள் என்று கிடைத்து விட்டார்கள். உதாரணமா அந்த அன்சாரி அந்த கூட்டத்திலிருந்து குறைஷிகள் இருந்து நபிக்கு கிடைச்சிட்டாங்க, அதனால நம்ம அல்லாத வேற ஒருத்தங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாளர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன விஷயம் அங்க பேச்சு அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியில பரவி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல பொதுவாக அரபிகளுடைய பழக்கங்கள் எதையுமே உள்ள வச்சிருக்க மாட்டாங்க, வந்து பேசக்கூடிய விஷயம். இப்ப அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், அன்சாரிகள், அந்த சஹாபாக்கள் அன்சாரிகள் வந்து உங்கள் மேல ஒரு சின்ன ஒரு வருத்தத்துல, ஒரு சின்ன ஒரு நெருடல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் என்ன விஷயத்துல நெருடல்ல இருக்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்க, நீங்க இந்த உங்களுடைய அந்த கனிமத் பொருட்களை மக்களுக்கு மத்தியில் நீங்க பிரிச்சு கொடுத்த விஷயத்துல அரபிகளுக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதாவது குறைஷிகளுக்கு அந்த கோத்திரங்களுக்கே நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு அன்சாரிகளுக்கு எதுவுமே கொடுக்கலங்கிற ஒரு சின்ன ஒரு, அவங்களுக்கு எதுவுமே அந்த பங்குல இருந்து இல்லையே. அதாவது இந்த இடத்துல கூட அந்த வார்த்தையை பாருங்க, அவர்களுக்கு கொடுக்கவில்லையே என்று வரல, மாறாக அவர்களுக்கு எதுவுமே இதிலிருந்து ஆகியிருக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்ற ஒரு விஷயம். அது நபியினுடைய கையில வாங்குறது இருக்குது, அதே மாதிரி கனிமத்துடைய அந்த பரக்கத்து எல்லாமே இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க,
சரிப்பா, நீ எந்த பக்கம் இருக்கிற, உன்னுடைய கருத்து என்ன, நீ எந்த பக்கம்னா நீ அவங்க பக்கமா என் பக்கமான நபிசுல்லாச பக்கம் தான் எல்லாரும் இது பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக தன்னை எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ எந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கருத்து என்ன இது விஷயத்துல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னோம்னா, யார சொல்லலாம், நானும் என்னுடைய சமுதாயம் எந்த கருத்துல இருக்கிறாங்களோ எந்த கவலையில இருக்கிறாங்களோ அதே கவலை தான் எனக்கும் இருக்குது என்று சொன்ன உடனே, சரி அப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய, இந்த இந்த ஒட்டக கொட்டையில இந்த கொட்டகையில ஒன்று சேர்வதாக சொல்றாங்க. அப்போ அது சாதல் அவங்க போறாங்க, போய் அன்சாரிகளை எல்லாம் என்ன செய்றாங்க, ஒன்று திரட்டுறாங்க. சொல்லப்படுது எல்லா அன்சாரிகளும் வந்துட்டாங்க, யாரையுமே சாதலாம் விட்டு வைக்கல, எல்லா அன்சாரிகளையும் கூட்டு வந்துட்டாங்க. ஒரு அன்சாரிகள் கூட மிஸ் ஆகலை, எல்லாரையும் கூட்டு வந்து நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யார சொல்லலாம், எல்லாரும் சொல்லும்போது எல்லாரும் சில முஹாஜின்களையும் உள்ள விடுறாங்க, சிலவங்கள விடுறாங்க, சிலவங்கள உள்ள வர தடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க அதாவது யார் தேவையோ அவங்கள மட்டும் உள்ள கூப்பிட்டு கொள்றாங்க. சரி, இது ஒரு படிப்பினை தான். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எல்லாரையும் இது பண்ணணும் இல்லை, சில தேவைகளுக்கு ஏற்ப முக்கியமான விஷயங்களுக்கு ஏற்ப என்ன செஞ்சு கொள்ளலாம், மக்களை தேவைக்கு ஏற்ப சேர்த்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, உள்ள வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்ல அவங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன் அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்கள ஒன்று சேர்த்து யார்கிட்ட, அன்சாரிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்சாருடைய நிலையில ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட என்ன விஷயம், என்ன 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 நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நபிசுல்லாஸ்ல அவங்க தெளிவாக பேசுறாங்க. அது வரைக்கும் இன்னும் நாம இந்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்சு என்ன ஆனது, அன்சாரிகள் நபியினுடைய பேச்சை கேட்டு என்ன சொன்னாங்கங்கிற விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களை பார்ப்போம். இதுல இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் அன்சாரிகளை ஒன்று சேர்ப்பது வரைக்கும் உள்ள அந்த விஷயங்களை இதில் நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு தெளிவாக்கி வைப்பானாக. பாருங்க, இதுல முதலாவது கனிமத் பொருட்கள் வரவு. ஹுனைன் யுத்தம் முடிஞ்சு அதுல வந்து கனிமத் பொருட்கள், ஹுனைன் யுத்தம் என்பது அதாவது தாயிஃப் மக்களோட நடந்த ஒரு பெரிய ஒரு போராக இருக்குது. அந்த போர் முதலாவது முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் தோல்வி மாதிரியே இருந்துச்சு. தோல்வி மாதிரினா அதாவது அதுல வந்து அல்லாஹ் குரான்லயே அந்த விஷயத்தை சொல்லும்போது, இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் என்பதாக சொல்றான். உங்களுடைய இந்த கூட்டம் அதிகரிப்பு என்பது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வியப்பில் ஆழ்த்தி விட்டது, நீங்க அதை பெருசா நினைச்சிட்டீங்க, நம்ம தான் நிறைய இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட மிகைத்து விட்டது என்று சொல்லிட்டு அங்க அந்த இடத்துல அல்லாஹ்ல ஒரு சில படிப்பினைகளையும் கொடுக்குறான். இந்த போர்ல முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன ஒரு படிப்பினை ஆரம்பத்துல அந்த அவாசின் கூட்டத்தார்கள் மேற்பகுதியை பிடிச்சு கொண்டதுனால அங்கிருந்து அம்புகள் சாரமரியாக முஸ்லிம்கள் மீது எரியப்படுகிறது. முஸ்லிம்களால் ஆரம்பத்துல தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் அரண்டு ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப ஒன்று திரட்டி அவங்களுடைய உள்ளங்களை நியத்துக்களை சரி செய்து திரும்ப போர் செய்யும் போது அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். இது பொதுவாக இந்த போர் கஸ்வத் ஹுனைனுங்கிறது இது ஷவ்வால் மாதம், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நடக்குது. அதாவது முஸ்லிம்களுக்கும் ஹவாசின் சகீஃப் கூட்டத்தாருக்கும் மத்தியில் நடக்குது. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் உள்ள மதீனா, அதாவது மதீனா மக்கா தாயிஃப் இதுக்கு மத்தியில் சுற்றி உள்ள ஒரு இடத்துக்கு, இந்த இடத்துலதான் இந்த போர் நடக்குது. சரி, கபீலா ஹவாஸ்ல இருந்து மாலிக் இப்னு அவுஃப் அப்படிங்கிற ஒரு தலைவன் வந்திருந்தான். இப்படி இந்த மாதிரி இந்த போர்ல வந்து முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு தோல்வி கிடைச்சாலும் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கறத பார்க்கிறோம். வெற்றி கிடைச்சதுனால அதிகமான கனிமத் பொருட்கள் ஹுனைன் யுத்தத்தின் மூலமாக வந்துருச்சு. அப்ப இந்த கனிமத் பொருட்களை முதலாவது முதல்ல கனிமத் பொருட்கள் நபியின் முன்னாடி வர்றது. ஆரம்பத்துல கனிமத் பொருளுடைய நிலை வந்து உஹது யுத்தம் வரைக்கும் கனிமத் பொருட்களை யார் யார் கனிமத்தை எடுத்துக்கொள்றாங்களோ அது அவர்களுக்குரியது என்பதாக இருந்துச்சு. உஹது யுத்தத்திற்கு பிறகு அதில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்களுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, கனிமத் பொருட்களை பொதுவா எல்லாமே ஒன்று திரட்டப்பட வேண்டும், அதுக்கு பிறகு அங்கிருந்து பங்கீடு செய்யப்படும் என்பது சட்டமானது. அந்த அடிப்பில் கனிமத் பொருட்கள் வரவும், கனிமத் பொருட்களே இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு நியமத்தாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஊத்தீத்து ஹம்சன், எனக்கு 5 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, வலம் யூத்தா அஹது மின் கப்லி, வேற எந்த நபிக்கும் அது கொடுக்கப்படலைன்னு சொல்லும்போது அதுல முதல்ல கனிமத் பொருட்களை உண்ணக்கூடிய, அதை நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய அனுமதியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி உள்ள சமுதாயங்களை கனிமத் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வைக்கணும், வந்து நெருப்பு வந்து எடுத்துட்டு போயிடும், எந்த இதையும் அனுபவிக்க முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு
இதுல ஒரு கனிமத்தாக நியமத்தாக கொடுத்திருக்கிறான். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பங்கீடு செய்யறாங்க. பங்கீடு செய்யும் போதுதான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அரபி கோத்திரத்துக்கு மத்தியில அதை என்ன செய்யறாங்க, பங்கீடு செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அரபிகளுக்கு மத்தியில் அந்த பங்கீடை அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இப்போ கொடுத்த எல்லாமே அரபிகளுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அன்சாரிகள் என்ன செய்யறாங்க, இதுல அவங்களுக்கு எதுவுமே இதுல கிடைக்கலன்னா ஒரு சில ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அவங்களுக்கு மத்தியில பேச்சு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல நமக்கு எதையுமே தரவில்லையே, என்ன என்ன விஷயம் இது? கனிமத்து என்பது ஒரு பெரிய நியாமத்து, அது மூலம் பயனும் இருக்குது, அதே மாதிரி நபியினுடைய கையில வாங்கக்கூடிய இந்த பரக்கத்தும் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே. எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுக்கு என்னது, நம்ம 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 முதல்ல நம்ம அன்சாரிகளாக இருந்தோம், இப்போ வேற அன்சாரிகள் கிடைச்சிட்டாங்களோ என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அடுத்து இப்போ இந்த நிலை பேச்சு நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் அதில் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து நபிஸ்ட விஷயங்களை சொல்றாங்க, அன்சாரிகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பேச்சுக்களை. அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தெளிவுபடுத்தணும். அதனால் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒன்று சேர்த்து விடுங்கள், நாம பேசிக்கொள்வோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சாத் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட சொன்ன உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கேற்ப எல்லாரையும் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி விடுகிறார்கள். அன்சாரிகளை ஒன்று சேர்க்கப்படுகிறது. அன்சாரிகள் ஒன்று சேர்ந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. அந்த அன்சாரிகளை சந்திச்சு அன்சாரிகளுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதலாவது அல்லாஹ்வை புகழ்வது, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வழக்கம். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பிறகு அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு புகழ்ச்சியை புகழ முடியுமோ புகழ்ந்து விட்டு தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது கூப்பிடுறாங்க, அன்சாரி கூட்டத்தார்களே, யா மாஷல் அன்சார், பொதுவாக அரபிகளுடைய அந்த வழக்கத்துல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வைக்கிறாங்க. முதலாவது, நான் உங்கள்கிட்ட ஒரு வழிகேடன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்றாங்க, அவங்களுக்கு உணர்வூட்டக்கூடிய சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, நான் வந்ததுக்கு பிறகு எப்படி ஆச்சு. இப்போ இதுல இந்த சம்பவங்கள்ல நபியினுடைய அந்த வழிகாட்டல், அதே போல அன்சாரிகளுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருந்துச்சு பதில் கொடுக்கக்கூடிய முறையில, அப்படிங்கிறது நல்லா இந்த சம்பவத்தை நம்ம கவனிக்கணும். அதே போலதான் நம்மளோட பெரியவங்க பேசும் பொழுது, அதே மாதிரி நாம நம்மளுடைய சின்னவங்கள்ட்ட பேசும்போது எந்த முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள், பேச்சு வழக்குகள் இதுல தெளிவாக இருக்குது. இதனாலதான் அது இன்னைக்கு பிரிவினைகள், சண்டைகள் வர்றதுக்கு ஒரு காரணங்கள் ஏற்படுறது நம்ம பார்க்கிறோம். இதில் நமக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டி, ஒரு பிரச்சனை நேரத்துல ஒரு பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விஷயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள்கிட்ட 3 விஷயங்களை சொல்றாங்க. நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, நான் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என் மூலம் உங்களுக்கு நேர்வழி காண்பித்தான். ஏன்னா வழிகேடு நரகத்துடைய விளிம்புக்கு போய் நின்னாங்க. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுமா அவர்கள் மூலமாக நேர்வழி காட்டினான். 2வது விஷயம் சொன்னாங்க, நீங்க ஏழைகளை ஒண்ணுமில்லாம இருந்தீங்க, முழுக்க முழுக்க கடன் கொடுத்த அன்சாரிகள் யூதர்கள்ட்ட அடமானத்திலையும், ஏன்னா பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்தாங்க, பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு வறுமைக்கு கீழே இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். 3வது, அவங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க, கடுமையான சண்டை. காலம் காலமாக கோத்திரங்களுக்கு மத்தியில போர் நடந்து கொண்டும் அவங்களுக்கு மத்தியில ரத்தம் ஓட்டி கொண்டும் இருந்தாங்க. அப்ப அப்படி நீங்க இருந்தீங்க, என் மூலமா அல்லாஹ் என்ன செஞ்சா உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்படி சொன்னா அப்படியே எல்லாரும் என்ன செஞ்சு ஏத்துக்கிட்டாங்க. சுஸ்லா சொன்ன விஷயத்த எந்த மறுப்பும் தெரிவிக்காம அப்படியே ஒத்துக்கொண்டாங்க. சரி, இப்போ நபி இது அன்சாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அப்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, நபி ஸல்லல்லாஹு திரும்ப சொல்றாங்க, பாருங்க எவ்வளவு பெரிய நபியினுடைய அந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்தை எப்படி, ஒரு மனிதனுடைய உபகாரத்தை எப்படி மேம்படுத்தணும், அவங்களுக்கு உபகாரம் செஞ்சிருந்தாலும் அவங்கள்ட்ட என்னது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது, அப்ப அன்சாரிகள் முதல்ல என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை, அவனுடைய ஃபضல் தான் என்னது, நீங்க எல்லாமே எங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, நீங்க நினைச்சிருந்தா எனக்கு இப்படி பதில் கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருக்கலாம், நீங்க ஆதரவு இல்லாம வந்தீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், எல்லாரும் உங்களை பொய்ப்பிச்சு கொண்டிருந்தாங்க, நாம உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்க பயந்து, அதாவது பயந்த நிலையில தான் ஓடி வந்தீங்க, அங்கிருந்து மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தீர்கள், நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம், அரவணைச்சு உங்களை ஒரு
உள்ள நிம்மதியை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்தோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி எதுவுமே சொல்லலை, நீங்க எதுவுமே அவ்வாறு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய பணிவின் முறையை வெளிப்படுத்துறாங்க, தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறாங்க. இப்ப இதிலே முதல் பேச்சில் இப்பவே சமாதானம், அவங்களுக்கு மத்தியில ஒரு உள்ளத்துல அந்த செஞ்ச உபகாரங்கள், அதனுடைய அவங்க செஞ்ச உபகாரங்கள், இப்படி அவங்களுக்குரிய நன்றி பாராட்டுதல், அதே போல நமக்கு மத்தியில் நடந்த அந்த பழைய நல்ல விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு இப்ப அன்சாரியுடைய உள்ளமும் மனசுல ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இப்ப கேட்க எல்லா அன்சாரிகளுடைய வார்த்தை என்ன, அல்லாஹ் ரசூலுக்கு தான் எல்லா விதமான உபகாரங்கள் புகழ்கள் எல்லாமே நபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் சேரும் அப்படின்னு அதபால முறையில் பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே தான் விசுவாசம் கேட்கறாங்க, நீங்க என் விஷயத்துல நீங்க ஏதோ கோவப்பட்டுட்டீங்க, வருத்தப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி என்ன செஞ்ச நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மக்களின் உலக தேர்ந்தெடுப்பு, அதாவது இது போன்று நான் உங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க அன்சாரி கூட்டத்தார்களே, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க உங்களுடைய வருத்தம் என்ன, பொருள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. நபிஸ்ஸலாஹு சொல்றாங்க, அசல உங்களுக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, யாரையோ எது உலகத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இதை கொண்டு செல்றாங்க, இது மதிப்பு மிக்கதா, நீங்க யோசிங்க, நீங்க இதை பொருந்திக்கிறீங்களா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க நபி. என்ன இப்போ ஒன்று கொண்டு சொல்றாங்க, நீங்க யாரை கூட்டு போறீங்கன்னு சொன்னா அல்லாஹுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது என்னையும் நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, நான் அவங்க தேர்ந்தெடுத்ததோட நீங்க தேர்ந்தெடுத்தா ரொம்ப நலவானது, ஹைரானது. அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, முற்படுத்தி எடுத்திருக்கீங்க, உலகத்து விஷயங்களை விட்டுட்டீங்க சொல்றாங்க. ஹிஜ்ரத் மட்டும் இல்லைன்னு சொன்னான், ஹிஜ்ரத் என்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா நானும் அன்சாரியா தான் இருந்திருப்பேன், ஹிஜ்ரத் இருந்ததுனாலதான் நான் முஹாஜிருடைய அந்த விஷயத்துல வரனே ஒழிய இல்லைன்னா நானும் அன்சாரியாகத்தான் இருந்திருப்பேன்னு சொல்றாங்க. அன்சாரிகள் ஒரு ஓடையில நடந்தாங்க, ஒரு பாதையில போனாங்கன்னா அந்த பாதையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அன்சாரிகள் எனக்கு எப்படின்னா என்னுடைய உள்ளே அணியக்கூடிய, அதாவது பனியன் இருக்குது உதாரணமா, முடியோடி உடலோடு ஒட்டிய அந்த ஆடை போன்று, மற்றவங்க அதுக்கு வெளியில் உள்ளவங்க தான் என்பதாக சொல்றாங்க. உள்ளாடையை தான் என்னுடைய முடியோடு ஒட்டிய ஆடைக்கு ஷியார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய பனியனை போன்றதான் அன்சாரிகள், என்னுடைய உடலோட ஒட்டியவர்கள் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அன்சாரிகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்யறாங்க, அன்சாரிகளுடைய குழந்தைகளுக்கு துவா செய்யறாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு துவா செய்யறாங்க, சந்ததிகளுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. அன்சாரிகள் எதையோ எதிர்பார்த்தாங்க, நபிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சது என்னது, பெரும் அற்புதம். சாதாரண உலக பொருள் தான் கிடைக்கலையே, நபி நமக்கு தரலையேன்னு ஒரு வருத்தப்பட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அந்த அன்சாரிகளுக்கு இப்படி ஒன்று கூட்டி அவங்களுக்கு கொடுத்த அந்த உபதேசங்கள் இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது நான் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றேன்ற அந்த அன்பின் வெளிப்பாடு, அதே போல நபி உங்களை பத்தி வச்சிருக்கக்கூடிய எண்ணம், அன்சாரிகளுடைய மதிப்பு கண்ணியம், அன்சாரி மேல உள்ள பிரியம் நபியுடைய உள்ளத்துல எவ்வளவு இருக்குதுங்கிறத நபி வெளிப்படுத்திட்டு, அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, அது அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே குளிர செய்து, வேற எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும் என்ற எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, கூட்டங்கள் எல்லாமே கூட்டமே அழுதாங்க. அவங்களுடைய தாடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஈரமாகக்கூடிய அளவுக்கு அழுதுட்டு சொன்ன வார்த்தை, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முழுமையா பொருந்தி கொண்டோம், அவங்க எதை செஞ்சாங்களோ இந்த பங்கு அவங்க கொடுத்தது சரி, இது எல்லாமே எங்களுக்கு முழு திருப்தி, எந்த அதிருப்தியும் கிடையாது என்று அந்த அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அழகானது ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நபியினுடைய அற்புதமான ஒரு உரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய ஒரு அற்புத உரை, அதனுடைய வெளிப்பாடு உள்ளத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதுதான் நபியினுடைய உரையினுடைய அம்சமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை உணர்ந்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் அல்லாஹ் தந்தரல வேண்டும். நாம் இந்த சம்பவத்தை முழுமையாக சுருக்கமாக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நாம் பாடங்களை இபாரத்துகள் மூலமாக நாம் காண்போம். அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் விளக்கத்தையும் தெளிவையும் தந்து நம்மையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக.